ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Cuisine Vino. இந்த தீபாவளி vlog ரொம்ப லேட்டாக நான் அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப சாரி. ஹெல்த் ரீசன்ஸ்னால என்னால் உடனே பண்ண முடியல. அந்த வெடி வெடித்தது கூட என்னால் அன்றைக்கி மதியம் லஞ்சோ அதை வெடி வெடித்தது எல்லாமே கூட எடுக்க முடியல. ஸோ எடுத்த வரைக்கும் உள்ள தீபாவளி அன்றைக்கி எடுத்ததை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட மற்ற ரெசிபீஸ்லாம் பரோட்டா ரெசிபி, சால்னா ரெசிபி, டர்க்கிஷ் டிலைட்னு எல்லாமே வரப்போ. ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா டீ போட்டுட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து ஊற வச்சுருந்தோம். நைட்டே வந்து குலோப் ஜாமுனும் செஞ்சு வச்சிட்டோம். அப்புறம் எனக்கு உருண்டையெல்லாம் உருட்டி ரெடி பண்ணி வச்சுருந்தோம். சைடில் வந்து இட்லி, சாம்பார், தேங்காய் சட்னி எல்லாமே ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ ஒருத்தராக குளிச்சுட்டு வந்து எல்லாம் புது ட்ரெஸ் போட்டுட்டு ரெடியாக வெடி வெடிச்சிட்டு இருந்தாங்க. நான் வந்து வெடினாலே எனக்கு ரொம்ப அலர்ஜி. அதனால் நான் அதை போய் பார்க்கவும் மாட்டேன், இதுவும் பண்ண மாட்டேன். பட் நைட்டில் வெடிக்கும்போது வேடிக்கை பார்க்குறது, ரொம்ப தூரத்தில் ஏதாவது வெடிச்சாங்கன்னா வேடிக்கை பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் அன்றைக்கி ஃபுல் டே போச்சு. அதோடு எனக்கு சரியான பல்லு வலி, அந்த ஈரலில் வந்து வீங்கியிருந்தனால என்னால் சரியாக சாப்பிடக்கூட முடியல 2 நாள் வரைக்கும். ஸோ அதனால் எடுத்தது தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா பலகாரம் எல்லாம் காலையில் எழுந்து எல்லாம் குளிச்சுட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா சாமிக்கு கொஞ்சம் ஸ்வீட்ஸ் மட்டும் செஞ்சதில் முறுக்கு, தட்டை, அப்புறம் ஓலை பக்கோடா, அதிரசம், மைசூர் பாக்கு, பர்ஃபி, தேங்காய் சட்னி, இட்லி இதெல்லாம் வச்சு சாமிக்கு வந்து பண்ணிட்டோம். கொஞ்சம் சிம்பிளாக தான் இந்த தடவை கொண்டாடினோம். ஏன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளமாக இருந்துச்சு. அதோடு நான் வந்து இந்த இதில் வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து காட்டுறேன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். எதுக்குமே வந்து ஜாக்கெட் தைக்க முடியல. என்னோடய சுடிதாருக்கு வந்து இது ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு இப்போ முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் லேட்டாக தான் பண்ணதுனால. ஸோ லட்டு மட்டும்தான் ப்ராப்பராக ட்ரெஸ் இருந்துச்சு. பெரிய பாப்பாவோட அந்த சுடிதாரோட கை கூட ஸ்டிச் பண்ண முடியல. ஸோ துப்பட்டா வச்சு இது பண்ணியிருந்தேன். ஸோ அதனால தான் நான் அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் உங்களுக்கு நான் காட்டல. இன்னொரு அக்கேஷனில் நான் என்னோடய சாரீ, அப்புறம் சுடிதார், அப்புறம் பாப்பாவோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். எடுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லட்டு தான் நான் சுற்றி எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா அவள் தான் ஃபஸ்ட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு சும்மா ட்ரெஸ்ஸை போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு இந்த சாரம்லாம் வைப்பாங்களா எல்லாம் முடிச்சுட்டு சும்மா ட்ரெஸ் போட்டு ஆடிட்டு இருந்தா. சரி வா அவள் ஒன்றை மட்டுமாவது நான் கவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீபாவளி ஃபீல்க்காக சரி அவளை மட்டும் எடுத்தேன். அம்மாவும் நானும் செம்ம வேலையாக இருந்தோம். எல்லாருமே கண்ணு மூஞ்செல்லாம் இருண்டு போயிருந்துச்சு. ஏன்னா நைட்டு நாங்கள் படுக்கும்போதே 12 மணி ஆகிடுச்சு. ஸோ பெருசாக நான் ஒன்றும் மேக்கப்போ ட்ரெஸ்ஸோ எதுவுமே பண்ணல. ஸோ நார்மலாக தான் இருந்தோம். அதனால் நான் பெருசாக வீடியோ அன்றைக்கி எடுக்கல. மேபி நெக்ஸ்ட் தீபாவளிக்கு நம்ம சூப்பராக எடுத்து நான் போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் தீபாவளிக்கு எந்த விலாகுமே எடுக்கல. ஒரு 2 டேஸ் போல் கேப் விட்டுட்டேன். பல்வலி சரியாகி நார்மலுக்கு வரத்துக்கு இதாகிடுச்சு. அப்புறம் எதிர்த்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ஊருக்கு போகிற மாதிரி சுச்சுவேஷன். ஸோ அவங்க வீட்டில் வாங்கின பாலை கொடுத்துட்டு போயிருந்தாங்க. இது வந்து 2 நாள் கழிச்சு எடுத்தது. ஸோ அந்த பாலை வந்து ஒரு நாள் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட் டே கொஞ்சம் உடம்பு தெரியானோடனே அப்புறம் எடுத்துகிட்டு மில்க் பேடா பண்ணலாம், அது வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் நல்லா சுண்ட வச்சு தேவையான அளவு சர்க்கரையெல்லாம் போட்டு அதுதான் செஞ்சு கொடுத்தேன். ஏன்னா பெரிய பாப்பாவுக்கு மில்க் ஸ்வீட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். லட்டு வந்து இது பிடிக்காதுன்னு தான் சொல்லிகிட்டு இருந்தா. ஆனால் பார்த்திங்கன்னா செஞ்சு முடித்தோடனே 2 பேரும் ஆளுக்கு எண்ணி அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக எடுத்துட்டாங்க. செஞ்ச எனக்கும் அம்மாவுக்கும் ஆளுக்கு ஒன்று கிடச்சிச்சு. அவங்க அப்பாவுக்கு வந்து 2 என்னமோ அம்மா வச்சா தான் சொன்னாங்க அம்மா சாப்பிடும்போது. மற்றபடி எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. எல்லாமே வந்து அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு சின்னது வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்கன்ட்டு எல்லாத்தையும் வந்து அவள் தனியாக வச்சுக்கிட்டா. நான் வீட்டில் வந்தோடனே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. பெரிய பாப்பா மட்டும் ஸ்கூலுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அந்த பலகாரத்தோட இதெல்லாம் சேர்த்து எடுத்துகிட்டு போயிருந்தா. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இது கொண்டாடாதவங்களுக்கெலாம். அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நான் இது பண்ணேன், டர்க்கிஷ் டிலைட் பண்ணலாம். அதாவது இந்த குலோப் ஜாமுன்ஸ் எல்லாம் காலி ஆகிடுச்சு. இந்த சிரப் மட்டும் இருந்துச்சு. நான் அது ஃப்ரிட்ஜிலே வச்சுருந்தேன். ஸோ அன்றைக்கி மதிய சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணேன், சரி நம்ம அந்த சிரப்பை வேஸ்ட் பண்ணாமல் அதில் வந்து டர்க்கிஷ் டிலைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஹல்வாவுக்கு தங்கச்சி, சீனி மிட்டாய்க்கு அண்ணன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு இது. ஆனால் இதுக்கு நெய்யெல்லாம் எதுவுமே தேவைப்படாது. ஒரு 100 கிராம் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை நல்லா 1.5 டம்ளர் அதே டம்ளரில் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த மாதிரி சைடில் குக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆல்ரெடி இந்த சிரப் வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் சக்கரை அளவுக்கு இருக்கும். ஸோ இன்னொரு டம்ளர் அளவுக்கு சக்கரை, அதுக்கு தேவையான தண்ணி போட்டு நல்லா சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சி அளவுக்கு அந்த கையில் உருட்டினா வரும் இல்லையா, அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் இதில் போட்டேன். பொதுவாக இது வந்து ரோஸ் ஃப்ளேவரில் தான் பண்ணுவாங்க. எசன்ஸ் வந்து ரோஸ் எசன்ஸ் போடுவாங்க. கலரும் பிங்க்கில் இருக்கும். ஸோ நான் அந்த கலர்லேயே பண்ணேன். நம்ம இது வந்து ஆரஞ்சு ஃப்ளேவரில் பண்ணலாம், ஆரஞ்சு ஜூஸில் பண்ணலாம், லெமன் ஃப்ளேவரில் பண்ணலாம், பைனாப்பிள் ஃப்ளேவரில் பண்ணலாம். ஸோ நான் நெக்ஸ்ட்டு வந்து பைனாப்பிள் ஃப்ளேவரில் பண்ணும்போது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு பிளேட்டில் நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவிட்டு நம்ம அப்படியே நல்லா கொட்டிட்டு நல்லா ஆற விட்டுறணும். ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டுட்டு
3 ஸ்பூன் அளவுக்கு சுகருக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டு மிக்சியில் பவுடர் பண்ணிவிட்டு அப்படியே அதில் பரட்டி வச்சிட்டிங்கன்னா ஒன்று ஒட்டாமல் இருக்கும். 2 வாரம் கூட உங்களுக்கு கெட்டு போகாது. ஸோ இப்போ இதுதான் எங்கள் வீட்டில் வந்து ஸ்நாக்ஸாக ஸ்கூலுக்குலாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல், சாம்பார், உருளைக்கிழங்கு வறுவல்லாம் பண்ணி அன்னைக்கு உள்ளது அப்படியே முடிஞ்சிருச்சு. அப்புறம் 2 நாள் நான் வீடியோ எடுக்கவே இல்லை, சரியான ஃபீவரு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து கொஞ்சம் உடம்பு சரியானோன்னா அன்றைக்கி வீக்கெண்ட் இருந்துச்சு. ஸோ குழந்தைங்க ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க பரோட்டா செய்யணும்னு. ஸோ நான் முட்டை இல்லாத பரோட்டாவும் அப்புறம் வந்து ஸ்நாக்ஸுக்கு ஏதாவது சிப்ஸு பண்ணலான்னு சொல்லிட்டு அது 2ம் ரெடி பண்ணி மாவு பிணைஞ்சி வச்சுட்டேன். நான் கொஞ்சமாக வந்து சமையல் சோடா, சுகர், உப்பு எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு மேலே ஆயில் தடவி எடுத்துகிட்டு நல்லா தளர்வாக நல்லா பிசு பிசுன்னு பிணைஞ்சி ஆயில் தடவி எடுத்து வச்சுட்டு அது பண்ணிவிட்டு சைடில் வந்து சிப்ஸுக்கு உருளைக்கிழங்கு சீவி எடுத்து வச்சுருந்தாங்க. அம்மா கழுவி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சைடில் நான் என்ன பண்ணேன், 2 வெங்காயம், 2 பெரிய தக்காளி, கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு பட்டாணி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது எல்லாமே போட்டு நல்லா அரைச்சிட்டு, கொத்தமல்லி புதினா ஒரு அளவுக்கு நம்ம கைப்பிடி அளவு போட்டு அரைச்சிட்டு, மிச்சம் இந்த புதினா துவையல் இருந்துச்சு அதையும் இல்லை போட்டு அரைச்சி நல்லா எண்ணெய் விட்டு சுருளை வதக்கிக்கணும். இந்த மாதிரி நம்ம வதக்கினோன்னா தண்ணி விட்டு போகாமல் இருக்கும், நல்லா நிறைய நாள் கெட்டு போகாமலும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் வந்து சிக்கன் மசாலா இருந்ததுன்னா அது போட்டுக்கோங்க. சும்மா வாயில் தட்டு பண்ணணும், நாங்கள் இட்லி தோசைக்கும் சேர்த்து சாப்பிட்லான்றதுக்காக கொஞ்சம் நிறையா பண்ணதுனால நம்ம வந்து அதில் தேங்காயும் போட்டு அரைச்சிருக்கோம். அதோடு நம்ம வந்து பட்டாணியும் போட்டு அரைச்சதுனால நல்ல க்ரீமியாக நல்லா இருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் விட்டு வதக்கிட்டு அப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு ரிச்சான லுக்கு அண்ட் ஃப்ளேவர் கிடைக்கும். நான் சும்மா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கைப்பிடி பட்டாணியை வந்து முழுசாக கட் பண்ணி அது போட்டிருந்தோம், பட்டாணி ஒரு கைப்பிடி போட்டிருந்தோம். ஏற்கனவே நம்ம அரைச்சி வேற போட்டிருக்கோம். ஏன்னா இந்த லட்டு பார்த்திங்கன்னா பட்டாணியோ பருப்பு கொண்டக்கடலை எதுவுமே ஒழுங்காகவே சாப்பிட மாட்டா. ஸோ இந்த மாதிரி கிரேவி பண்ணும்போது இதெல்லாமே அரைச்சி போட்டுட்டோம்னா அது தெரியாமல் அழகாக சாப்பிட்ருவா. ஸோ இதை நம்ம போட்டுட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு 2 விசில் வச்சுட்டு சைடில் வந்து இந்த நம்ம ஸ்டார்ச் போக நல்லா உருளைக்கிழங்கெல்லாம் கழுவி காய வச்சுருந்தோம். ஸோ அந்த ஈரம் போகிற வரைக்கும் காற்றுல காய வச்சுருக்கும் போதே பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து ரெடி ஆகிடுச்சு அந்த சால்னா, வெஜ்ஜு சால்னா. ஸோ அது ரெடி பண்ணி இறக்கிட்டு செக் பண்ணி பார்த்து கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ இது சைடில் இது காஞ்சிச்சு. ஸோ இதை பொரிச்சிட்டு இந்த குழம்பை எடுத்து வச்சுட்டு நம்ம பண்ணலான்னு எடுத்துகிட்டு இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் கறி குழம்பு மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது பாருங்கள். நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சிருக்கு, தேங்காயில் இருந்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் சால்னா பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். இதிலே நீங்கள் பன்னீர் போடலாம், உருளைக்கிழங்கு நிறையா போட்டு பண்ணலாம், காலிஃப்ளவர் போட்டு பண்ணிங்கனாலும் சூப்பராக இருக்கும். இல்லை எம்டி சால்னாவாக இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வச்சிங்கன்னா பரோட்டாக்கு நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் திக்காக வச்சுருக்கேன், இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இது மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் பரோட்டாவை வந்து சைடில் நான் தேய்ச்சிட்டு இருந்தேன். அந்த கேப்பில் வந்து அம்மா அந்த கொஞ்சம் சிப்ஸ் எல்லாம் போட்டு பொரிச்சு வச்சுட்டாங்க. ஜஸ்ட்டு சைட் டிஷ்க்கு ஏதாவது ஆகும் அப்படின்ட்டு உருளைக்கிழங்கு, ஏன்னா பாப்பாவும் அதை கேட்டுகிட்டே இருந்தேன் சிப்ஸ் வேணும்னு. ஸோ அதை போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் பரோட்டாலாம் தேய்ச்சி எடுத்து வச்சுட்டேன். முட்டை சேர்க்காமல் பால் எதுவுமே சேர்க்காமல் செஞ்ச பரோட்டா தான் எவ்வளோ லேயராக வந்திருக்கு பாருங்கள். இதோட சீக்ரெட்டே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தளர்வாக பிணையிறது, சுகரு, உப்பு போட்டு பிணைஞ்சிட்டு அதை நம்ம தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா வந்து அப்புறம் வந்து சமையல் சோடா போட்டு நல்லா பிணைஞ்சி தளர வச்சுருங்க. தேய்க்கும் போது நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர், 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மாவுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அதை நம்ம தேய்ச்சி சேர்த்து மாவு தூவி நம்ம கட் பண்ணி செஞ்சோன்னா இந்த மாதிரி ஒரு சாஃப்டாக வரும். நான் அது லைவாக உங்களுக்கு இன்னொரு வாட்டி நான் வீடியோ போடும்போது நான் போட்டு காட்டுறேன். பாலெல்லாம் யூஸ் பண்ணாமல், முட்டை யூஸ் பண்ணாமல் இதே பரோட்டாவை எப்படி நம்ம நல்லா அடித்து எப்படி பண்ணால் இதே மாதிரி பஞ்சு பஞ்சாக வரும் அப்படின்ட்டு ஆரி பண்ணால் கூட சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் லட்டு வந்து அன்றைக்கி வீக்கெண்ட் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு பரோட்டா பார்த்தோன்னா ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டா. அதோட சிப்ஸு எல்லாம் செம்மையாக பிடிச்சிருந்துச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு முடிச்சிட்டா. இன்றைக்கி வந்து vlog இதோட முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ்.